السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الصلاة والسلام على رسول الله الكريم. أما بعد. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தும் அருமையான இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, கிளை நகர நிர்வாகிகளே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, எஸ்டிபிஐயின் கொள்ளுமேடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உறுதுணையாக தோளோடு தோள் நிற்கும் ஜமாத் தலைவர்களே, ஜமாத்தாளர்களே, பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களும் மற்றும் அகில இந்திய அளவில் ஆற்றல் மிக்க, துணிவு மிக்க இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உண்டான அந்த அர்ப்பணிப்பு தன்மையோடு இன்றைக்கு நாடு முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கும், சேவைகள் செய்து கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் எனது அருமையான செயல்களே, உங்கள் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் மனித குலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையான மாதமாகவும் அதை சிறப்பிக்கும் விதத்தில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித குலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலும் அருமருந்தாகவும் திகழக்கூடிய இறை வேதமான குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கி வைத்து சிறப்பித்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்தில் பயணிக்கக்கூடிய நாம் இப்பொழுது கடைசி பட்டான நாடுகளுக்கு பாதுகாப்பு செய்தவர்களாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான தோழர்கள், இந்த மாதத்திற்கென்று பலவிதமான சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளில் முக்கியமான ஒன்று, ஒரு அடியான் தனது இறைவனுக்காக எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல், ஒரு திரை இல்லாமல், இறைவனுக்கு பயந்த வண்ணம் பசித்திருந்து இந்த இஃப்தார், இந்த மாலை வேளையில் நோன்பு திறக்கும் போது இறைவனுக்கு நன்றி உடையவனாக, பிரார்த்தித்தவனாக நோன்பு திறக்கின்றான். இந்த பசித்திருப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, நோன்பு எப்படி உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை கஷ்டப்படுத்தணும்னு என்ன செய்யல, இந்த நோன்பை நம் மீது விதியாக்கவில்லை. அல்லாஹ் ஒருவரும் அப்படி நினைக்கவே கிடையாது. கருணையாளன், அன்பாளன், அருளாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்க விருப்பப்படாதவன். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய சிறிய நோய்களை
சின்ன வியாதிகள், சின்ன சின்ன காரணங்களை சொல்லி இந்த நோம்பை நாம தவிர்க்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, இந்த நோம்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், அறிவியல் அறிஞர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த நோம்ப எல்லா மக்கள் மீது வலியுறுத்துறாங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்ய, இந்த நோம்ப கடைபிடிங்க. ஏன்னா இந்த நோம்பு ஒரு நோய் நிவாரணியாக இந்த மனித குலத்திற்கு நமது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த தொழிற்சாலை என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணணும், இல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு கடமையாக்கி நமது உடல் ஆரோக்கியத்தை பெறப்படுகிறது. அது அழகா ஒரு திருமாவளவன், எம்பி திருமாவளவன் அவர்கள் ரமலான் பெருநாள் நிகழ்ச்சியில கடந்த முறை சொல்லும் போது, இந்த நோன்புடைய சிறப்பை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, நானும் இந்த நோன்பு குறைந்தது ஒரு 5 நோம்பாவது நான் என்ன செஞ்சிருவேன், வெற்றிடுவேன். ஏன்னா இந்த நோம்பு உடலுக்கான ஒரு ஆரோக்கியத்தை தருது. ஏன்னா என்னுடைய உடலுக்கான ஒரு ரெஸ்ட், ஒரு அமைதி. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோன்பாகவும் இருக்கின்றது. அதே போல செல்வந்தர்களுக்கு, ஏழைகளுடைய, எளியவர்களுடைய பசியினுடைய கொடுமை, தாகத்தினுடைய கொடுமை அவர்கள் அறிய வேண்டும், அவர்கள் தெரிய வேண்டும். பசித்தவர் ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து நின்றாருன்னா, பெருந்தலிலிருந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒருத்தர் அந்த பசியுடைய அறிவை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நிச்சயமாக அவர் இந்த நோன்பு இருக்கும் போதுதான் அவரால் என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நீதி நேர்மையான பாருங்க. வெறும் செல்வந்தர்களுக்கு மட்டும் இது ஒரு பாடத்தை வைக்காம ஏழைகளுக்கும் இது ஒரு பாடம். எப்படி இந்த பெருநாள், இந்த நோன்பு பெருநாள், யார் ஒரு நோன்பு பெருநாள் தொழுகைக்காக செல்கின்றாரோ, செல்வதற்கு முன்னாடி உங்களுக்கான சக்காத்துல் ஃபித்ரை நீங்க என்ன செஞ்சிடணும், கொடுத்துட்டு வந்துடணும்னு எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டளை விதித்திருக்கிறார்கள். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஏழைகளுடைய கஷ்டத்தை செல்வந்தர்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ, தெரிஞ்சுக்க அதை கத்துக்கணுமோ, பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அதே போல கொடுக்க வேண்டிய தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏழைகளுக்கு வரும். ஏழைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் யாசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், என்னால் எப்படி நான் வந்து தான தர்மம் செய்ய முடியும், என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபாய், அந்த 100 ரூபாயை நான் எப்படி தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து விட்டாங்க. அப்படி அல்ல, கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுது, உங்களுக்கு வலியுறுத்தி. தர்மம் செய்யறவர்களுக்கு தான் இந்த நோன்பு பெருநாள் ஒரு திருநாள். இது ஒரு தர்ம திருநாளாகவும் இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்றது அன்பான தோழர்கள். அது போன்ற பலவிதமான பாடங்களையும் பலவிதமான தொழில்களும் தான் இந்த ரமலான் மாதம். அதே போல இந்த மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு பத்ர் போர். இந்த பத்ர் போர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி ஆபீசர்ஸ், பெரிய பெரிய அறிஞர்கள், அரசியல் வல்லுநர்கள் எல்லாரும் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த பத்ர் போரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பத்ர் போர் செய்து கொண்டிருந்த சகாபாக்கள் என்ன இருந்துச்சுன்னா, 2 உடைக்கு போன கத்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை அவர்களை வென்றெடுத்தார்கள் என்றால், அப்ப அவங்க எப்படி போராடி இருப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளவு உறுதித்தன்மையோட ஒரு நிலைத்த தன்மையோட அந்த போராட்ட களத்தில் இருந்திருப்பாங்க. சிந்தித்து பாருங்க அருமையான நண்பர்கள். ஒரு கூட்டத்துல சின்ன கூட்டமா இருக்கிறாங்க, முதல் முதலாக நடக்கக்கூடிய ஒரு போர். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எதிரிகள், செல்வந்தர்கள் பெரிய பலமிக்க ஒரு எதிரிகளை எதிர்கொண்டு வீழ்த்தி இருக்கிறார்கள்
இன்னமும் இன்றைக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலையை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்பான சோழர்கள், ஆடிட்டர் ரமேஷ் பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே உடனடியாக அந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் வழக்கம் போல இது முஸ்லிம் தீவிரவாதிகள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறோம், உடனடியாக நீங்க என்ன செய்யணும், முஸ்லிம்களை கைது செய்யணும் அப்படின்னு அங்கங்கே பஸ் மறியல், ஆர்ப்பாட்டம், பந்து, கடல் பஸ் உடைப்பு போன்ற எல்லா விதமான சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள்